கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 18வது வசனம். மத்தேயு 15:18. மேத்யூ 15:18. வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். அதாவது இங்க சொல்லும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த போதனையினுடைய ஒரு கிளைமேக்ஸுக்கு வரார். என்ன சொல்றாரு? ரொம்ப அழகா உன்னுடைய இருதய சுத்தம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற சொல்லி முடிக்கிறார். இப்போ என்ன, உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை நீங்கள் ஆவிக்குரிய முறையில் என்ன நிலைமையில் இருக்கிறீங்கன்னு காட்டக்கூடிய ஒரு அளவுகோல். இப்போ நம்ம எப்படி ஒரு தெர்மாமீட்டர் வச்சுருந்தோம்னா இங்கே சீதோஷ்ண நிலை எத்தனை டிகிரி இருக்குன்னு காட்டுதோ, அதே மாதிரி உங்கள் வார்த்தையை வச்சு உங்கள் ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்குன்னு காட்டிடலாம். அதை தான் இங்கே கர்த்தர் சொல்கிறார். என்ன, அவர் உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் வாய்க்கும் ஒரு டைரக்ட் லைன் போடுறார், ஒரு டைரக்ட் கனெக்ஷன் கொடுக்குறார் ரெண்டுக்கும். ஏன்னா இது உங்கள் இருதயத்தை பார்க்க முடியாது, உங்கள் இருதயத்தில் என்னென்னு இருக்கு தெரியாது, ஆனால் உங்கள் வார்த்தையை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இருதயங்கிறது ஒரு உணர்வு மாத்திரம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இது எல்லாம் அடங்கியது என்பதை தான் இங்கே கர்த்தர் காட்டுகிறார். முதலாவது, இருதயம்தான் உங்களுடைய பாவம் இதெல்லாம் வெளியரங்கமாக தோன்றுவதில்லை, அது உள்ளுக்குள்ளே தொடங்கக்கூடியது. பாவம் எங்கே தொடங்குது? இருதயத்துக்குள்ளே தான் தொடங்குது, வெளியே கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுன்னா, நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? எல்லாவற்றை காட்டிலும் உன் இருதயத்தை காத்துக்கொள், ஏன், அங்கேருந்து தான் ஜீவ விருட்சம் வருகிறது. அப்போ என்னென்னா, வார்த்தைகள் ஒரு மரத்தினுடைய வேர் உங்கள் இருதயம்னா, நீங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை தான் கனி. எப்படி? வேர் இருதயம், வாய் வரக்கூடிய கனி. இங்கே வேர் நல்லா இருந்தால் கனி நல்லா இருக்கும், வேர் சரியில்லைன்னா கனி சரியாக இருக்காது. அப்போ உங்களுடைய ஆவிக்குரிய மாறுதல் எங்கே உண்டாகணும்? உங்கள் இருதயத்தில் உண்டாகணும். அதனால தான் யாக்கோபு 3வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? நாக்கு உங்கள் இருதயம், நாக்கு என்ன காட்டுது? உங்கள் மொத்த சரீரத்தையும் பாழாக்கக்கூடிய ஒரு காரியம். அப்போ உங்களுடைய இருதய சுத்தம்தான் நீங்கள் யாருங்கிறத காட்டுகிறது. அதனால தான் என்ன சொல்கிறாரு? உங்கள் வாயிலிருந்து வர்றது தான் தீட்டுப்படுத்தும். காரணம் என்ன? வாயிலிருந்து வர்றது பூராமே இருதயத்திலிருந்து வருது. அதனால தான் தாவீது பத்சேபாள்கிட்ட பாவம் பண்ணி பாட்டு பாடும்போது 51வது சங்கீதத்தில் பாடும்போது என்ன சொல்கிறாரு? 10வது வசனத்தில், ஆண்டவரே எனக்குள்ள ஒரு சுத்த இருதயத்தை உருவாக்குன்னு சொல்லி பாடுறார் இல்லையா? அப்போ என்ன, ஒரு சுத்த இருதயம் என்ன கொடுக்கும்? ஒரு பரிசுத்தமான இருதயம் என்ன கொடுக்கும்? ஒரு சுத்தமுள்ள வார்த்தைகளை கொடுக்கும். அப்போ சுத்தமுள்ள வார்த்தை வரணும்னா நம்ம மாடிஃபிகேஷன், நம்ம மாற்ற வேண்டியது வெளியே இல்லை, உள்ளுக்குள்ள. அதைத்தான் இங்கே கர்த்தர் மிக அழகாக நேர்த்தியாக நமக்கு சொல்லி கொடுக்கிறார். சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? உங்கள் வார்த்தை என்ன தெரியுமா? அது ஒரு கண்ணாடி, உங்கள் இருதயம் என்னன்னு காட்டக்கூடிய கண்ணாடி. உங்களை நீங்களே சுய சோதனை பண்ண வேண்டிய ஒரு காரியம். எனக்கு அருமையானவர்களே, நன்றாக தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்னா எப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, ஒரு மரத்தை ஒரு உதாரணமாக வச்சிங்கன்னா, உங்கள் இருதயம் வேறு, சரியா? உங்களுடைய எண்ணங்கள் இருக்குது பாருங்கள், அதான் மரத்தினுடைய ட்ரங்க்கு, இது கொடி, சில செடி கொடி. இந்த இதில் வரக்கூடிய கொடி இருக்குது பாருங்கள், அதான் வார்த்தை. கனி என்ன? உங்களால் வரக்கூடிய ஒரு தாக்கம். அப்போ உங்கள் இருதயத்தில் என்ன வளருதோ அதை வச்சு தான் உங்களை சுற்றி உள்ள உலகம் இருக்கும். அப்போ எனக்கு அருமையானவர்களே, முதல்ல உங்களுடைய பரிசுத்தம் எங்கே தொடங்கணும்? உங்கள் இருதயத்தில் தொடங்கணும். உங்கள் பரிசுத்தம் இருதயத்தில் தொடங்கினாதான் அது உண்மையான பரிசுத்தம். அது வாயில் வரக்கூடிய வார்த்தைகள் மாத்திரம் இல்லை. அப்போ என்ன, நம்ம வார்த்தை ஒரு கண்ணாடி தான். இப்போ நீங்கள் போய் கண்ணாடியில் போய் உங்களை பார்க்குறீங்க, ஒரு அழுக்கு இருக்குன்னா கண்ணாடியை சுத்தம் பண்ணுவீங்க? இல்லை. அப்போ என்ன பண்ணுவீங்க? உங்களை தான் சுத்தம் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் உங்கள் வாய், உங்களுடைய வார்த்தைகள் ஒரு கண்ணாடி போல் இருந்துச்சுன்னா நீங்கள் எதை சுத்தம் பண்ணணும்? உங்கள் இருதயத்தை சுத்தம் பண்ணணும். உங்கள் இருதயத்துக்குள்ளே என்ன இருக்குது, உங்கள் இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்குது என்பதை நீங்கள் சரி பண்ண வேண்டியதுதான் மிக அவசியம்.
அதனால தான் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, எப்பா நீங்கள் முதல்ல ரொம்ப தெளிவாக உங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் வரணும், உனக்குள்ள ஒரு மாறுதல் வரணும்னா முதல்ல உன்னுடைய இருதயத்தில் ஒரு மாறுதல் வேணும். அப்போ அந்த இருதய சுத்தம் தான் உங்கள் வாயில் பிரதிபலிக்கும். அப்போ உங்களை தீட்டுப்படுத்துறது எது? உங்கள் இருதயத்தில் தோன்றக்கூடிய நினைவுகள். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இப்போதும் ஆண்டவரே, இதை எங்கள் இருதயத்தில் தான் எல்லா விதமான பாவங்களும் தோன்றுகிறது. வார்த்தைகள் வெறும் கனிகள் தான் என்பதை நாங்கள் பார்த்து கொண்டோம். அதனால் ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தை சுத்தம் பண்ண தாவீது பாடினது போல இப்போது நாங்களும் கேட்கிறோம். ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு பரிசுத்த இருதயத்தை உருவாக்க வேண்டுமாய் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மணால சந்திப்போம்.